ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து அண்டர் 18க்கு தனியாக இருக்குது, அண்டர் 23க்கு தனியாக இருக்குது, சீனியர்ஸ்க்கு தனியாக இருக்குது, மாஸ்டர்ஸ்க்கு தனியாக இருக்குது. மாஸ்டர்ஸ்னால் வந்து அபவ் 40 to 50 ஒரு கேட்டகரியில் வருவாங்க, 50 to 60 ஒரு கேட்டகரி. அது மாதிரி மாஸ்டர்ஸ்லேயே மாஸ்டர் 1, மாஸ்டர் 2, மாஸ்டர் 3 அண்ட் மாஸ்டர் 4 வரைக்கும் இருக்குது. அபவ் 70 இயர்ஸ் மேலே வரைக்கும் கண்ணில் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த ஜிம்மு தான் எனக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த வெயிட்டை பார்த்துட்டா அது பவர், இந்த டெட் லிஃப்ட் தான் வந்து மெயினாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மெயின். பவர் லிஃப்டிங்கில் டெட் லிஃப்ட் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெட் லிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ பாடி எவ்வளோ பெயினில் இருந்தாலும் அந்த ராடை தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். நான் நிறைய தடவை 12th எக்ஸாம் அப்போல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் பவர் லிஃப்டிங். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்ததோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது எனக்கு பவர் லிஃப்டிங். ஸோ அந்த பவர் லிஃப்டிங் வந்து மெயினாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணலாம். இந்த டயபெட்டிஸில் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேன்சரில் இருக்கிறவங்க கூட பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போது மெயினாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஷார்ட் டெம்பர் ஒரு பர்சன் வராங்க, அவங்கள வந்து ஒரு நார்மல் டெம்பருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஷார்ட் டெம்பர் வந்து லிஃப்டிங் வெயிட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ அந்த வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணும்போது அவங்க அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கு அதில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து கோவம் குறைய வந்து எனக்கு தெரிஞ்சு 50% சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து வெயிட்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும், ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாடி பெயின் வரும், பட் வந்து அது நம்ம நார்மல் வார்ம்-அப்ஸ் அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணால் ப்ராப்பராக ஆகிடும். இது மாதிரி உமன்ஸுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பவர் லிஃப்டிங் பண்ணலாம். மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அவங்க வந்து பவர் லிஃப்டிங் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 10 days ரெஸ்ட் வேணும். மென்ஸ்ட்ரல் வந்து ஒரு 10 days ரெஸ்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க பவர் லிஃப்டிங் பண்ணணும். ப்ரெக்னென்சி டைமில் அவங்க பண்ணலாம் வித்தவுட் யூஸிங் ட்ரக்ஸு, சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்க வந்து தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு நார்மல் டயட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு. நிறைய பேர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவங்களோட இஷ்டம் தான், பண்ணுறது பண்ணாத அவங்க இஷ்டம். பட் பவர் லிஃப்ட் ப்ரெக்னென்சி டைமில் பவர் லிஃப்டிங் பண்ணலாம், அதுதான். ஸோ ஏஜ் வந்து இப்போது ஒரு 50 இயர்ஸில் இருக்கிற பர்சன் வந்து நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க தாராளமாக வந்து கற்றுக்கலாம். அவங்க வந்து மாஸ்டர்ஸில் வருவாங்க. ஸோ நான் பவர் லிஃப்டிங் கற்றுக்கணும், நான் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து அவங்க தாராளமாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிறைய பிளேயர்ஸை உருவாக்கலாம். ஸோ ஆனால் பவர் லிஃப்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனக்கு வயசாகிடுச்சு, நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் வெயிட்டில் வந்து அவங்க ஒரு லைஃப் லாங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க பாடி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 23 வயசில் வந்து நான் ஸ்குவாட் வந்து 250 போட்டேன், சூட்ஸை 270 போட்டேன், அந்த கெப்பாசிட்டி எனக்கு 40 வயசில் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத அவங்க மைண்ட் தாட். பட் அவங்க லிமிட்டாக அவங்க க்ராஸ் பண்ணாமல் ஒரு நான் எனக்கு இந்த ஏஜுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு அவங்க அதை கண்டினியூவாக லைஃப் லாங் அதை மினிமம் வெயிட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவங்க பாடி நல்லாயிருக்கும்.